இப்போ திவ்யா வந்து கேமராவில் அவங்க ஃப்ரெண்டு தமிழ் ரித்திகாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து முதல்ல அவங்க கூட சாண்ட்ரா கூடலாம் சேர்ந்து விளையாண்டா கூட நான் வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் தான் இருந்தேன். எனக்கு எது தோணுச்சோ அதை தான் நான் கரெக்டுன்னு பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ எதுக்காக வீடியோவில் அப்படி சொன்னேன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அவங்களாவே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ண முடியும்? எவ்வளோ கேட்டாலும் அவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இப்போ நாமினேஷன் பண்ணது கூட கரெக்டாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்கள பற்றி திங்க் பண்ணியே என்னோடய கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால தான் சரி நாமினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் கிட்ட பேசுகிறாங்க. பிரஜனைனா நான் இப்படி பண்ணது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்கள திங்க் பண்ணியே என்னோடய தாட்ஸ் ஃபுல்லாக அதிலே ஆக்குப்பை ஆகி இருக்கிறதுனால தான் அவங்கள நாமினேட் பண்ணணும்னு சொல்லி நான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே திவ்யா வந்து ஒதுங்கி போயிடுறாங்க. திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரஜன் லைவ் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை போயிட்டுருக்கு, நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்கன்னு கேட்டதுக்கு நான் நியாயத்து பக்கம் தான் நிற்பேன். நியாயம் வந்து கண்டிப்பாக 200% சாண்ட்ரா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அவரோட ஒய்ஃபை விட்டு கொடுத்து எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. அண்ட் அவர் மனசாட்சிக்கு அவரோட ஒய்ஃபு கரெக்டுன்னு தோணியிருக்கும். அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு, நான் சாண்ட்ரா பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னொன்னே, திவ்யாவும் நல்ல பொண்ணு தான், ஆனால் கண்டிப்பாக எனக்கு அவள் மேலே ஒரு கோவம் இருக்குது. பிடிக்கலை அப்படின்னா அவர் பேசுகிறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க, பிடிக்கலைன்னா அவங்க அதை அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறமா அவங்க இது பண்ணுறது தப்பு. அப்புறம் ஒரு சாண்ட்ராக்கு பீரியட்ஸ் வேறு இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ வரும்போது நான் கண்டிப்பாக திவ்யா கிட்ட இதை அட்ரஸ் பண்ணுவேன். இதை பற்றி நான் ஷுவராக திவ்யா கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் நல்ல பையன் தான், ஆனால் வந்து இந்த மைக் இஷ்யூலாம் அவன் பண்ணது தப்பு. நான் வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தன்னோட எவிக்ஷன் பற்றி எனக்கு தெரியாது, நான் எப்படி எவிக்ட் ஆனேன்னு. சரி இருந்திருந்தால் கப் அடிச்சிருப்பேன், பட் எவிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரஜன். ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திவ்யாவுக்கு தெரியல சாண்ட்ரா எதனால் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஒரு பொசசிவ் ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிரஜன் இந்த ஐஸ்கிரீம் மேட்ரையும் சொல்லியிருப்பாங்க. லைவில் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்க முடியாது. சாண்ட்ரா என்கிட்ட சொன்னாங்க, திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து என்னென்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ கண்டிப்பாக அது வரைக்கும் சாண்ட்ராவை எலிமினேட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அண்ட் திவ்யா வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு பிரஜனை ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரஜன் வந்து சொல்லும்போது ஷுவராக அன்றைக்கி ஒரு அழுகையோ ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சண்டை வருமா என்னங்கிறது தெரியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.